திருட்டு பசங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினா இப்படிதாங்க இருக்கும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல திரு பாலமுருகன் அவர்கள் 22 காளைய அடுக்கி முதல் பரிசு வென்றிருக்காரு. அவருக்கு கார பரிசா கொடுத்திருக்காங்க. ஆனா அவருக்கு உரிய மரியாதைய மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி கொடுக்கவே இல்லை. அந்த பாலமுருகன் அவர்கள் என்ன கேட்கிறாரு, நான் ஸ்டேஜ்ல மைக்ல 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு தான் கேட்டாரு. அதுக்கு கூட மூர்த்தி அனுமதிக்க கிடையாது. கீழே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே கத்துறாங்க, அவரை 2 நிமிஷம் பேச விடுங்க, அவரை 2 நிமிஷம் பேச விடுங்கன்னு. அப்ப கூட அந்த மூர்த்தி பேச விடல. இத்தனைக்கும் அவருக்கு பரிசு எப்படி கொடுத்தாங்க, அவரை மரியாதையா மேடைக்கு அழைச்சு சால்வை போட்டு நிக்க வச்சா பரிசு கொடுத்தாங்க. அவர் அந்த கட்டையில தொங்கிக்கிட்டு பரிசு வாங்குறாரு. இத்தனைக்கும் அவரு முதல் பரிசை வென்றிருக்காரு. 22 காளைகளை அடக்கி வாங்கியிருக்காரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சினிமால நடிகைகளை அடக்கி ஒன்னும் அவர் பரிசு வாங்க கிடையாது. 22 காளை அடக்கிறது ஒன்னும் சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா அந்த திமுக ஆட்சி காலத்துலதான் ஜல்லிக்கட்டுக்கே தடை வந்துச்சு. இன்னைக்கு அவனுங்க ஜல்லிக்கட்டு நடத்துறானுங்கன்னா எந்த லட்சணத்துல இருக்கணும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டு போட்டிகள் எப்ப நடந்தாலும் மதுரை மாவட்டத்துல பொங்கல் நேரத்துல முதல் டோக்கன் கொடுக்கறதுல மாடுகளுக்கு டோக்கன் கொடுக்கறதுல பிரச்சனை வரும். ஏன்னா மாடுகளுக்கு முதல் 100 டோக்கன் யாரு வாங்குவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த பணக்காரங்க மட்டும்தான் முதல் டோக்கனை வாங்குறாங்க. இந்த ஏழை எளிய மக்கள்லாம் மாடு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தோட்டம் துறவு கூட கிடையாது மாடு வளர்க்கறதுக்கு. அவங்களோட அன்றாட வருமானத்தை வச்சுதான் அவங்க எல்லாருமே அந்த மாடுகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு முதல் உரிமையும் கொடுக்கறது கிடையாது, அங்கீகாரமும் கொடுக்கறது கிடையாது. மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த திமுக அரசாங்கம் மரியாதை கொடுக்க மாட்டேங்குது, மாடு வளர்ப்பவர்களுக்கும் திமுக அரசாங்கம் உரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்துல போன தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்கானுங்க, ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு நாங்க ஊக்கத்தொகை கொடுப்போம்னாங்க, மயிரில கொடுத்தானுங்க. இப்போ நான் சொல்றேன், நான் இந்த திமுக இருக்கிறவனுங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிய இவனுங்களோட அரசியல் விளையாட்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஏழை எளியோர்களுக்கு முதல் 100 டோக்கனை கொடுத்திருக்காங்கன்னு காட்டுங்க பாப்போம். முதல் 100 டோக்கனுக்கு வரக்கூடிய மாடுகள் யாருடைய மாடுகள்னு ஓப்பனா பட்டியலிட சொல்லுங்க பாப்போம். முடியாது. எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க. இந்த இடத்துலதான் பணமும் ஜாதியும் விளையாட்டுல விளையாடுது.